எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். கொரோனாவின் இரண்டாவது அலையோடு நம் நாட்டு மக்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. உலகின் பல நாடுகளைப் போல இந்திய நாடும் இந்த போரினால் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து மீண்டு வருகிறது. நம்மில் பலர் நம்முடைய நெருங்கிய உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். நண்பர்களே, கடந்த 100 ஆண்டு காலத்தில் வந்த தொற்றுகளில் இது மிகப்பெரிய பெருந்தொற்றாகும். இது போன்ற ஒரு பெருந்தொற்றை புதிய உலகம் இதுவரை பார்த்ததில்லை. இந்த அளவு பெரிய உலக பெருந்தொற்றினை நம் நாடு பல முனைகளில் இணைந்து எதிர்த்து வருகிறது. கொரோனா மருத்துவமனைகளை அமைப்பதில் இருந்து தீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பது வரை, இந்தியாவில் வெண்டிலேட்டர் உருவாக்குவதில் இருந்து கொரோனா பரிசோதனைகள் கூடங்கள் உருவாக்குவது வரை மிகப்பெரிய வலை அமைப்பை நாம் உருவாக்கியிருக்கிறோம். கொரோனாவோடு போராடிய கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் நம் நாட்டில் ஒரு புதிய சுகாதார கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அலையின் போது ஏப்ரல் முதல் மே வரை இந்தியாவில் மருத்துவ ஆக்சிஜன் தேவை அதிகரித்து விட்டது. இந்தியா அதனுடைய வரலாற்றில் இந்த அளவிற்கு மருத்துவ ஆக்சிஜன் தேவையை இதுவரை உணர்ந்ததில்லை. இதனை பூர்த்தி செய்ய நாடு போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றியுள்ளது. அரசு எல்லா வகையான சேவைகளையும் இதற்கு பயன்படுத்தியுள்ளது. மருத்துவ ரயில் சேவையை செயல்படுத்தியுள்ளோம். விமானப்படையின் விமானங்களை பணியில் ஈடுபடுத்தியுள்ளோம். கடற்படையை பயன்படுத்தியுள்ளோம். குறைந்த கால அளவில் திரவ மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தியை 10 மடங்கு அதிகரித்துள்ளோம். உலகில் எந்த மூலையில் நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தாலும் அதனை கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இவை போலவே முக்கியமான மருந்துகளின் உற்பத்தியையும் பல மடங்கு அதிகரித்துள்ளோம். வெளிநாடுகளில் மருந்துகள் எங்கு கிடைக்கிறதோ அங்கிருந்து அதனை கொண்டு வர எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை. நண்பர்களே, கொரோனா போன்ற இதுவரை கண்டிராத தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் ஒரு தொற்றிற்கு எதிராக பயன்படும் மிக முக்கியமான ஆயுதம் கோவிட் தடுப்பு நடைமுறைகளாகும். முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளி 2 அடியாக கொண்டிருந்தால் மிக தேவையான ஒன்றாகும். இந்த போரில் தடுப்பூசி மிக முக்கியமான கவசமாகும். தடுப்பூசி தயாரிப்பதில் உலகில் உள்ள நாடுகளின் தேவையை விட தடுப்பூசி தயாரிக்கும் கம்பெனிகள் குறைவாக உள்ளன. उत्पादन करने वाले देश और वैक्सीन बनाने वाली कंपनियां बहुत कम है, इन्हीं हैं. கற்பனை செய்து பாருங்கள், இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இல்லை என்றால் இந்த பெருந்தொற்றை எதிர்கொண்டிருக்க முடியாது. கடந்த 50-60 ஆண்டுகளில் வரலாற்றை பார்த்தோமேயானால் நம் நாடு வெளிநாடுகளிலிருந்து தடுப்பூசி பெறுவதற்காக
பல ஆண்டுகள் காத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். तो पता चलेगा कि भारत को विदेशों से वैक्सीन प्राप्त करने में दशकों लग जाते थे. विदेशों में वैक्सीन का काम வெளிநாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணி முழுமையாக முடிவடைந்திருக்கும். ஆனால் நம் நாட்டில் அது தொடங்கியே இருக்காது. शुरू भी नहीं हो पाता था. पोलियो की वैक्सीन हो, போலியோ தடுப்பூசியாக இருக்கட்டும், जहां गांव में हम அம்மை தடுப்பூசியாக இருக்கட்டும், चेचक की वैक्सीन हो, மஞ்சள் காமாலை பி வகை தடுப்பூசியாக இருக்கட்டும், இவற்றிற்கு நாட்டு மக்கள் பல ஆண்டுகள் காத்திருந்தனர். दशकों तक इंतजार किया था. जब 2014 में देशवासियों ने हमें सेवा का अवसर दिया तो भारत में वैक्सीनेशन का 2014ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது தடுப்பூசி நாட்டில் 60% மக்களுக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இது எங்களுக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருந்தது. आसपास था, 60% के आसपास था. और हमारी दृष्टि में ये बहुत चिंता की बात थी. जिस रफ्तार से भारत का टीकाकरण कार्यक्रम எந்த வேகத்தில் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நடந்து வந்ததோ அதே வேகத்தில் நாடு முழுவதற்கும் 100% தடுப்பூசி செலுத்த ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆகிவிடும். करीब करीब 40 साल लग जाते हैं. हमने इस समस्या के समाधान के लिए நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தை தொடங்கினோம். तय किया कि मिशन இந்த மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் வழியாக போர்க்கால அடிப்படையில் தடுப்பூசி செலுத்தப்படும். किया जाएगा और மேலும் நாட்டில் யாருக்கெல்லாம் தடுப்பூசி தேவைப்படுகிறதோ है அவர்களுக்கு தடுப்பூசி வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படும். हमने मिशन இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் பணிகள் தொடங்கப்பட்டன. सिर्फ 5-6 साल में அதனால் இன்னும் 5 அல்லது 6 ஆண்டு காலத்தில் தடுப்பூசி வழங்குதல் 60 விழுக்காட்டில் இருந்து 90 விழுக்காடு வரை அதிகரிக்கும். ज्यादा हो गई. 60 से 90. அதாவது நாம் தடுப்பூசி செலுத்தும் வேகத்தை அதிகப்படுத்த வழிவகை செய்துள்ளோம். और दायरा भी बढ़ाया. हमने நாங்கள் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தான நோயிலிருந்து காப்பாற்ற ஏராளமான தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம். नए टीकों का भी भारत के टीकाकरण अभियान का हिस्सा बना दिया. हमने इसलिए किया நாங்கள் இந்த திட்டத்தை ஏன் தொடங்கி இருக்கின்றோம் என்றால் हमारे देश நம் நாட்டு குழந்தைகள் பற்றிய கவலை, ஏழை மக்களை பற்றிய கவலை, ஏழை மக்களின் குழந்தைகள் பற்றிய கவலை இருந்தது. ஏனென்றால் இவர்களுக்கு தடுப்பூசிகள் சரிவர கிடைப்பதில்லை. हम 100% நாங்கள் 100 விழுக்காடு தடுப்பூசி வழங்கும் முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டுள்ளோம். இச்சமயத்தில் இந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்கியுள்ளது. घेर लिया. देश ही नहीं நாடு மட்டுமல்ல, இந்த உலக மக்களின் பழைய ஐயமான फिर இந்தியா எப்படி இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் என்ற சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருந்தது. जा पाएगा. लेकिन साथियों ஆனாலும் நண்பர்களே, नियत எப்பொழுது நம்முடைய செயல் திட்டம் சரியாக இருக்கிறதோ, होती है. எப்போது விதிமுறைகள் தெளிவாக சொல்லப்படுகிறதோ, தொடர்ந்து கடின உழைப்பு இருக்கிறதோ, அப்போது நாம் அடைய வேண்டிய இந்த இலக்கினை நிச்சயமாக அடைவோம். आशंका को दरकिनार करके भारत ने ஒவ்வொரு ஐயத்தையும் நீக்கி நம் நாடு ஓராண்டு காலத்திற்குள் ஒன்றல்ல 2 தடுப்பூசிகளை இந்தியாவில் தயாரித்து வெளியிட்டுள்ளோம். हमारे நம் நாட்டில் உள்ள அறிவியல் அறிஞர்கள் உலகத்திற்கு நாம் எந்த நாட்டிற்கும் பின்தங்கி இருக்கவில்லை என்பதை காட்டியுள்ளனர். देशों से पीछे नहीं है. आज जब இன்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் तो 23 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. करोड़ से ज्यादा वैक्सीन की डोज दी जा चुकी है. 23 करोड़. साथियों நண்பர்களே, நம் நாட்டில் ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது. विश्वास நம்முடைய உழைப்பில் நம் வெற்றி இருக்கிறது. विश्वास நமக்கு எப்பொழுது தன்னம்பிக்கை ஏற்படுகிறதோ हमारे அப்பொழுது வெற்றி ஏற்படுகிறது. में सफलता तब मिलती है जब हमें स्वयं पर विश्वास होता है.
हमें நம்முடைய நாட்டு அறிவியல் அறிஞர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருந்தது. कम समय में அதனால் குறைந்த கால அளவில் தடுப்பூசி தயாரிப்பதில் விஞ்ஞானிகள் வெற்றி கண்டனர். इसी विश्वास के चलते இதே நம்பிக்கையோடு जब हमारे நமது அறிவியல் அறிஞர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி வருகின்றனர். लॉजिस्टिक्स और दूसरी तैयारियां शुरू कर दी थी। आप सब भली भांति जानते हैं कि पिछले साल यानी एक साल पहले கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் अप्रैल கொரோனா பெருந்தொற்றின் பாதிப்பு சுமார் 1000 பேருக்கு மட்டுமே ஏற்பட்டது. उसी समय அந்த சமயத்தில் தடுப்பூசி தயாரிக்கும் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கினோம். भारत में நம் நாட்டில் தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு वैक्सीन बनाने वाली कंपनी அரசு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்துள்ளது. हर तरह से सपोर्ट किया। वैक्सीन தடுப்பூசிகளை உருவாக்குபவர்களுக்கு क्लिनिकल சோதனை சாலைகள், சோதனைகளுக்கு உதவிகள் போன்றவை செய்துள்ளோம். फंड दिया गया। ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி தேவையான நிதியுதவியும் செய்துள்ளோம். सरकार ஒவ்வொரு நிலையிலும் कंधे அரசு அவர்களோடு தோளோடு தோள் நின்று உதவியுள்ளது. आत्मनिर्भर சுயசார்பு பாரத திட்டத்தின் வழியாக மிஷன் கோவிட் பாதுகாப்பு திட்டம் வழியாக அந்த நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கில் நிதி அளிக்கப்பட்டுள்ளது. पिछले काफी கடந்த சில மாதங்களாக देश அரசு செய்து வரும் முயற்சியால் प्रयास और வரும் நாட்களில் தடுப்பூசிகள் வழங்கும் அளவு அதிகரிக்கும். आने वाले दिनों में वैक्सीन की सप्लाई और भी ज्यादा बढ़ने वाली है। आज நாட்டில் 7 நிறுவனங்கள் 7 कंपनियां பல வகையான தடுப்பூசிகள் தயாரித்து வருகின்றன. की वैक्सीन का प्रोडक्शन कर रही है। மேலும் और वैक्सीन 3 தடுப்பூசிகளுக்கான மேம்பட்ட சோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. वैक्सीन की தடுப்பூசிகளின் தேவையை சமாளிக்கும் விதமாக दूसरे देशों பிற நாடுகளிலிருந்து தடுப்பூசிகள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். को तेज किया गया है। इधर இச்சமயத்தில் हाल के दिनों में சில வல்லுநர்களுக்கு நாட்டின் குழந்தைகள் பற்றிய கவலை ஏற்பட்டுள்ளது. बच्चों को लेकर भी चिंता जताई गई है। அவர்களுக்கும் 2 புதிய தடுப்பூசிகள் का ट्रायल சோதனை நிலையில் உள்ளது. चल रहा है। इसके இதை अलावा தவிர நம் நாட்டில் மூக்கு வழியே செலுத்தும் தடுப்பு மருந்தும் ஆய்வு நிலையில் உள்ளது. नेजल वैक्सीन पर भी रिसर्च जारी है। इसे இதனை ஊசி மூலம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மூக்கின் வழியாக ஸ்ப்ரே மூலம் செலுத்தலாம். देश को இந்த தடுப்பூசிகளின் வெற்றி निकट भविष्य में விரைவில் கிடைத்தால் நாட்டில் தடுப்பூசிகள் செலுத்தும் திட்டம் வேகம் பெறும். इससे भारत के वैक्सीन अभियान में और ज्यादा तेजी आएगी। நண்பர்களே, इतने இவ்வளவு குறைந்த கால அளவில் தடுப்பூசிகள் தயாரித்தல் अपने நம்முடைய மனித இனத்திற்கே மிகப்பெரிய வெற்றியாகும். मानवता के लिए बहुत बड़ी उपलब्धि है। लेकिन ஆனால் இதற்கென சில எல்லைகளும் உள்ளன. इसकी भी हैं। वैक्सीन தடுப்பூசிகள் தயார் செய்யப்பட்ட பிறகு दुनिया உலகில் சில நாடுகளில் மட்டுமே தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டன. वैक्सीनेशन प्रारंभ हुआ और அதிகபட்சமாக வளர்ந்து வரும் நாடுகளில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. शुरू हुआ। WHO ने உலக சுகாதார கழகம் தடுப்பூசிகள் பற்றி தன்னுடைய வழிமுறைகளை வெளியிட்டது. वैज्ञानिकों அறிவியலாளர்கள் தடுப்பூசிகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டனர். और भारत ने மேலும் இந்தியாவில் வெளிநாடுகளில் பின்பற்றப்படும் சிறந்த வழிமுறைகள், विश्व உலக சுகாதார கழகம் வழங்கிய வழிமுறைகள் थे। இவற்றின் அடிப்படையில் மக்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்துவது திட்டமிடப்பட்டது. மத்திய அரசு மாநில அரசுகளின் முதலமைச்சர்களோடு நடத்திய பல பேச்சுவார்த்தைகளின் போது गाँव मिले இந்த திட்டத்திற்கான வழிமுறைகள் கிடைத்தது. विभिन्न दलों के साथ நாடாளுமன்றத்தின் பல கட்சிகளில் உள்ள தோழர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் இதற்கான வழிகளும் கிடைத்தன. ये तय हुआ இவற்றையும் மத்திய அரசு மனதில் கொண்டு திட்டங்களை தயாரித்தது. ज्यादा खतरा है। இதன் பிறகு மக்களின் எந்த வயதினருக்கு கொரோனா தொற்று அதிகமாக அபாயம் ஏற்படுத்துமோ அவர்களுக்கு முன்னுரிமை தர முடிவு செய்யப்பட்டது. 60 वर्ष की இதனால் சுகாதார ஊழியர்கள், முன்களப் பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்,
சிலர் தொடர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், 45 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள், இவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி முதலில் செலுத்தும் திட்டம் தொடங்கியது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இந்த கொரோனாவின் 2வது அலையின் போது முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்திராவிட்டால் என்ன நேர்ந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். அதேபோன்று நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி செலுத்திராவிட்டால் என்னவாகியிருக்கும்? மருத்துவமனைகளில் உள்ள தூய்மை பணியாளர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள். இவர்களுக்கும் அவசர ஊர்தி செலுத்துபவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அதிகமான அளவில் சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி உள்ளதால் அவர்கள் கவலையின்றி இப்போது பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனால் நாட்டில் கொரோனா பெருந்தொற்று குறைந்து வரும்போது மத்திய அரசுக்கு வெவ்வேறு விதமான ஆலோசனைகளும் விதவிதமான கோரிக்கைகளும் வரத் தொடங்கின. சிலர் ஏன் எல்லாவற்றையும் இந்திய அரசே முடிவு செய்கிறது என கேட்டனர். மாநில அரசுகளுக்கு ஏன் விலக்கு அளிக்கவில்லை? மாநில அரசுகளுக்கு பொது முடக்கத்தின் போது அளிக்கப்படும் விதி விலக்குகள் ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் ஒரே அளவு அனைவருக்கும் பொருந்தாது என்பதும் சொல்லப்பட்டது. மேலும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் சுகாதாரம் மாநில அரசின் ஒரு விஷயம் என்று கூறப்பட்டது. இதனால் இந்த பணிகளை எல்லாம் மாநில அரசுகளே செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டது. எனவே இந்த திசையில் நாங்கள் எங்கள் பணிகளை தொடங்கினோம். இந்திய அரசு ஒரு பெரிய வழிமுறைகள் தயாரித்து மாநில அரசுகளுக்கு கொடுத்தது. இதனால் மாநில அரசுகள் தங்களுடைய தேவைகள் மற்றும் திட்டங்கள் அடிப்படையில் பணிகள் செய்ய ஏதுவாக இருந்தது. தனி பகுதிகளில் கொரோனா பொது முடக்கம் அமல்படுத்துவதோ, சிறிய அளவிலான கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் உருவாக்குவதிலோ, சிகிச்சையோடு தொடர்புடைய நடவடிக்கைகளிலோ மாநில அரசு நேரடியாக நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு ஏற்றுள்ளது. நண்பர்களே, இந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் இறுதி வரை தடுப்பூசி செலுத்தும் செயல்பாடுகள் மத்திய அரசின் பார்வையில் நடைபெற்றது. அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்கப்பட்டது. தேசத்தின் குடிமக்களும் நாட்டின் சட்ட திட்டங்களை பின்பற்றி நம்முடைய முறை வந்தபோது தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதற்கிடையில் பல மாநில அரசுகள் தடுப்பூசி வழங்கும் செயல்பாடுகளை மாநில நிர்வாகங்களுக்கு அளிக்க வேண்டும் என கூறினர். விதவிதமான கோரிக்கைகள் இது தொடர்பாக எழுந்தன. எடுத்துக்காட்டாக, தடுப்பூசி வழங்குவதற்கான வயது வரம்பு ஏன் உருவாக்கப்பட்டது? மற்றொரு பக்கம், வயது வரம்பை நிர்ணயிப்பதில் மத்திய அரசு ஏன் முடிவெடுக்க வேண்டும் என சிலர் கேட்டனர். பல வகையான அழுத்தங்கள் தரப்பட்டன. நாட்டின் ஊடகங்கள் ஒரு குழுவாக இணைந்து இதனை ஒரு பிரச்சாரமாக செய்தன. நண்பர்களே, பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு மாநில அரசுகள் நோய் தடுப்பு முயற்சியில் ஈடுபட விரும்புகின்றன என்றால் அதனை இந்திய அரசு ஏன் தடுக்க வேண்டும்? மாநில அரசுகளின் இந்த கோரிக்கைகளை காணும்போது அவர்களின் இந்த உற்சாகத்தை கருத்தில் கொண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதியில் இருந்து அதுவரை பின்பற்றப்பட்ட வழிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. நாங்கள் மாநில அரசுகள் இத்தனை உற்சாகத்தோடு கேட்கும்போது 25 விழுக்காடு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை அவர்களுக்கு தர வேண்டும் என எண்ணினோம். இது இயல்பானது. மே 1ஆம் தேதியிலிருந்து 25% பணிகள் மாநில அரசுகளுக்கு தரப்பட்டது. இதனை நிறைவேற்ற அவர்கள் தங்களுடைய முறையில் முயற்சிகள் செய்தனர். இந்த வகையான பணிகளில்
எத்தகைய இடர்பாடுகள் வரக்கூடும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ये भी उनके ध्यान में உலக அளவில் தடுப்பூசிகளின் நிலை என்ன? पूरी दुनिया में वैक्सीन இந்த உண்மை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டனர். इसकी सच्चाई से भी राज्य परिचित हुए और हमने देखा एक तरफ மேலும் मई में மே மாதத்தில் இருந்து இரண்டாவது அலை தொடங்கியதையும் दूसरी तरफ மறுபக்கத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் காட்டிய ஆர்வத்தையும் மூன்றாவதாக மாநில அரசுகள் எதிர்கொண்ட துன்பங்களையும் நாங்கள் கண்டோம். மே மாதம் இரண்டாவது வாரம் நடந்து கொண்டிருந்த போது மாநில அரசுகள் பழைய முறையே சிறந்தது என கூறத் தொடங்கின. மெல்ல மெல்ல பல மாநில அரசுகள் இந்த கோரிக்கையில் இணைந்தன. धीरे धीरे इसमें कई राज्य सरकारें जुड़ती चली गई. தடுப்பூசி செலுத்தும் பணியை மாநிலங்களுக்கு அளித்தல் மாநில அரசுகளின் கோரிக்கையாக இருந்தது. वकालत कर रहे थे. ஆனால் இந்த எண்ணம் மாறத் தொடங்கியது. एक अच्छी बात रही कि புதிய கோரிக்கையோடு மனமாற்றத்தோடு மாநில அரசுகள் மீண்டும் கோரிக்கைகளை அளித்தது. ஒரு வகையில் நல்லதுதான். மாநில அரசுகளின் இந்த கோரிக்கை மீது நாட்டு மக்களுக்கு இடர்பாடு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் மறுபரிசீலனை செய்து மே மாதத்திற்கு முன்பு இருந்த பழைய தடுப்பூசி செலுத்தும் முறை மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. நண்பர்களே, இன்று மாநிலங்களுக்கு 25 விழுக்காடு தடுப்பூசி செலுத்தும் பணி தரப்பட்டதை அந்த பொறுப்பிலிருந்து இந்திய அரசு நீக்குகிறது. उसकी जिम्मेदारी भी भारत सरकार उठाएगी. ये व्यवस्था இந்த புதிய முறை வருகின்ற 2 வாரங்களுக்குள் அமல்படுத்தப்படும். இந்த 2 வாரங்களில் மத்திய அரசு மாநில அரசுகளோடு இணைந்து புதிய வழிமுறைகள் அடிப்படையில் தேவையானவற்றை தயார் செய்யும். நம்முடைய அதிர்ஷ்டவசமாக அடுத்த 2 வாரங்கள் கழித்து ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 21ஆம் நாள் திங்கட்கிழமை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் 18 வயதிற்கு மேல் உள்ள குடிமக்களுக்கு இந்திய அரசு இலவச தடுப்பூசி செலுத்தும். தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து இந்திய அரசு 75 விழுக்காடு தடுப்பூசிகளை வாங்கி மாநில அரசுகளுக்கு இலவசமாக வழங்கும். அதாவது நாட்டின் எந்த ஒரு மாநிலமும் தடுப்பூசிக்காக எந்தவிதமான செலவும் செய்ய வேண்டியதில்லை. இதுவரை நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இப்போது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இதில் இணைவர். நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்திய அரசின் இலவச தடுப்பூசி ஏற்பாடு செய்யப்படும். அவர்கள் ஏழைகளாக இருக்கட்டும், மத்திய வர்க்கத்தின் கீழ் அடுக்கில் உள்ளவர்களாக இருக்கட்டும், மத்திய தர மக்களாக இருக்கட்டும், மேல்மட்ட மக்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் இந்திய அரசால் இலவச தடுப்பூசி வழங்கப்படும். இலவச தடுப்பூசி பெற விரும்பாதவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விரும்புபவர்களின் விருப்பத்தையும் மனதில் நாங்கள் கொண்டுள்ளோம். ஆகவே நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகளில் 25 விழுக்காடு தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும். இந்த வழிமுறை தொடரும். தனியார் மருத்துவமனைகள் தடுப்பூசிகளின் விலைக்கு மேலாக அதிகபட்சமாக ரூபாய் 150 மட்டும் சேவை கட்டணமாக வசூலிக்க வேண்டும். இதனை மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும். நண்பர்களே, நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால்,
ஆபத்து வரும்போது इच्छति அதனால் கவலைப்படாமல், प्रमत्तः தோல்வியை ஏற்காமல், विजेता आपदा आने पर யார் கடின உழைப்போடு அதனை எதிர்கொள்கிறார்களோ बल्कि அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதாகும். परिश्रम करते हैं और परिस्थिति पर जीत हासिल करते हैं. कोरोना से கொரோனாவிற்கு लड़ाई में எதிரான போரில் 130 கோடிக்கு மேலான இந்தியர்கள் இதுவரை தங்களுடைய கடமையை செய்துள்ளனர். आपसी सहयोग தங்களுடைய ஒத்துழைப்பை பகல் இரவு பாராமல் அளித்துள்ளனர். आगे भी இதற்கு மேலும் நம்முடைய வழி, हमारे श्रम நம்முடைய उழைப்பு, और सहयोग ஒத்துழைப்பின் உறுதியை காட்டும். हम நாம் वैक्सीन தடுப்பூசிகள் प्राप्त தயாரிப்பதின் करने की வேகத்தை அதிகரிப்போம். और மேலும் वैक्सीनेशन अभियान தடுப்பூசி को भी வழங்கும் और திட்டத்தின் வேகத்தையும் அதிகரிப்போம். हमें याद रखना இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், की रफ्तार இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்கும் பணி உலகில் மிகவும் அதிக வேகத்தில் உள்ளது. अनेक विकसित மேலும் देशों से வளர்ச்சியடைந்த நாடுகளை விட வேகமாக உள்ளது. हमने जो टेक्नोलॉजी இதற்காக தொழில்நுட்ப தளம் ஒன்றினையும் நாம் அமைத்துள்ளோம். दुनिया में चर्चा हो रही है. அதன் பெயர் கோவின் ஆகும். भारत के इस प्लेटफॉर्म இவை பற்றியும் கூட इस्तेमाल உலக நாடுகள் பேசி வருகின்றன. பல நாடுகளில் இந்தியாவின் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவதில் ஆர்வம் எழுந்துள்ளது. कितनी நாம் அனைவரும் தடுப்பூசியின் ஒவ்வொரு டோஸும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்திருக்கின்றோம். केंद्र ஒவ்வொரு டோஸுடனும் ஒரு குடிமகனின் உயிர் இணைந்துள்ளது. कि हर राज्य को कुछ सप्ताह पहले ही बता दिया जाएगा कि उसे कब कितनी डोज मिलने वाली है. மாநில அரசுகளுக்கு எத்தனை தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்பதை ஓரிரு வாரத்திற்கு முன்னரே தெரிவிக்க ஏற்பாடுகள் மத்திய அரசால் செய்யப்பட்டு வருகிறது. सीताकसी से ऐसी बातों को कोई भी अच्छा மனித இனத்தின் இந்த புண்ணிய பணியில் வாத விவாதங்கள் செய்வது நல்லதல்ல. के अनुसार தடுப்பூசிகள் நமக்கு கிடைப்பதன் அடிப்படையில் के साथ நாடு முழுவதும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் देश के हर नागरिक தடுப்பூசி செலுத்துவதை ஒவ்வொரு அரசும், ये हर सरकार ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும், ஒவ்வொரு நிர்வாகமும் பொறுப்பேற்க வேண்டும். सामूहिक जिम्मेदारी है. அன்பிற்குரிய நாட்டு மக்களே, தடுப்பூசி செலுத்துவது பற்றிய இந்த முடிவை தவிர आज एक வேறொரு और முடிவும் बड़े இன்று फैसले எடுக்கப்பட்டுள்ளது. में उस फैसले से मैं आपको अवगत कराना चाहता हूं. पिछले वर्ष சென்ற வருடம் கொரோனாவினால் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட போது लॉकडाउन लगाना पड़ा था तो பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் அடிப்படையில் 8 மாதங்கள் வரை 80 கோடிக்கும் அதிகமான நாட்டு மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டும் இரண்டாவது அலையின் காரணமாக மே, ஜூன் மாதங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. विस्तार किया गया था. आज இன்று மத்திய அரசு सरकार ने फैसला लिया இந்த திட்டத்தை कि प्रधान வருகின்ற தீபாவளி வரை நீட்டிக்க முடிவெடுத்துள்ளது. अब दीपावली तक आगे बढ़ाया जाएगा. महामारी பெருந்தொற்றின் இந்த காலத்தில் அரசு ஏழை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய के साथ அவர்களது நண்பனாக துணை நிற்கிறது. साथी बनकर खड़ी है. यानी அதாவது நவம்பர் மாதம் முடிய 80 கோடிக்கும் அதிகமான நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். मात्रा में मुफ्त अनाज उपलब्ध होगा. इस இந்த प्रयास முயற்சியின் நோக்கம் என்னவென்றால், कि मेरे किसी भी गरीब भाई என்னுடைய எந்த ஒரு ஏழை சகோதரனோ उसके சகோதரியோ அவர்களது குடும்ப உறுப்பினர்களோ பசியோடு இருக்கக்கூடாது என்பதுதான். साथियों நண்பர்களே, நாட்டில் நடந்து வரும் இந்த முயற்சிகளுக்கு இடையில் प्रयासों के बीच பல பகுதிகளில் தடுப்பூசி தொடர்பான சில கருத்துரைகள் கவலையை ஏற்படுத்துகின்றன. और अफवाहों இந்த கவலைகளை உங்கள் முன்னால் வைக்க நான் விரும்புகிறேன். ये चिंता भी இந்தியாவில் தடுப்பூசி தொடர்பான பணி தொடங்கிய போது जब से சிலர் भारत में சில விஷயங்களை மக்கள் மனதில் ஐயம் ஏற்படும் வண்ணம் கூறினர். कुछ लोगों द्वारा ऐसी बातें कही गई जिससे இந்த சந்தேகங்களால் लोगों के मन में தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களின் உற்சாகமும் குறைந்தது. कोशिश ये भी हुई
कि भारत के वैक्सीन निर्माताओं का हौसला पस्त पड़ जाए और उनके सामने மேலும் अनेक அவர்களுக்கு प्रकार की பலவிதமான बाधाएं आए। துன்பங்களும் ஏற்பட்டன. जब भारत की தடுப்பூசி वैक्सीन आई, தயாராகி வெளிவந்ததும் अनेक माध्यमों அதை से பற்றி பலவிதமான சந்தேகங்கள் शंका கூறப்பட்டன. आशंका को और बढ़ाया गया। वैक्सीन न लगवाने के தடுப்பூசி लिए செலுத்திக் கொள்வதை எதிர்க்கும் வகையிலும் கூட प्रचारित किए பல கருத்துக்கள் கூறப்பட்டன. इन्हें भी देश देश இவற்றையும் நாடு பார்த்து கொண்டு வருகிறது. लोग இவ்வாறு சந்தேகங்கள் எழுப்பியவர்கள் वैक्सीन को लेकर நாட்டு மக்களின் உயிரோடு விளையாடி வருகிறார்கள். पैदा कर रहे हैं। இப்படிப்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதும் மத்திய அரசின் முக்கியமான होने பணியாகும். वाले भाई बहनों के जीवन के साथ बहुत बड़ा खिलवाड़ कर रहे हैं। ऐसी अफवाहों से सतर्क रहने की जरूरत है। நானும் உங்கள் அனைவரிடமும் சமூகத்தின் முக்கியமான நபர்களிடமும் இளைஞர்களிடத்திலும் தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை आप भी மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். जागरूकता बढ़ाने में सहयोग करें। अभी कई இப்போது जगहों पर பல இடங்களில் கொரோனா ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வருகிறது. ढील दी जा रही है। அப்படியென்றால் கொரோனா தொற்று அகன்று விட்டது என்பதல்ல, நாம் இன்னமும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். हमें सावधान भी रहना है। கொரோனா தொற்றில் இருந்து தப்பிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். भी நாம் கொரோனாவை வெற்றி கொள்வோம். रहना है। मुझे पूरा विश्वास है இந்தியா கொரோனாவை வெற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. इस जंग में जीतेंगे। இந்த நற்சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். कोरोना से जीतेगा। इन्हीं शुभकामनाओं के साथ आप सभी देशवासियों का बहुत बहुत धन्यवाद।